நன்றி. திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் இன்றைய ராசி பலனை சொல்வதற்காக உங்கள் சுவாமி உலக மக்கள் உங்களிடத்தில் இன்று 14/1/2026 ஆண்டு விசுவாஸ் பசு வருடம் தை மாதம் 1ஆம் நாள். இன்று அதிகாலை 4:55 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இரவு 9:45 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நடப்பில் உள்ளது. இன்றைய கிரக நிலை: மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு. மேசராசி நேயர்களே, ராசியாதிபதி 10ல் உச்சம் பெற்று சூரியனோடு பார்க்க காவலர் இராணுவத்தில் சேர வாய்ப்பு உண்டு. 7ல் குரு பார்க்க கணவன் மனைவி நேசம் பெருகும். புதன் சுக்கிரன் 12ஐ பார்க்க குருவும் பார்க்க ஆன்மீக பயணம் நிம்மதி தரும். ரிஷபராசி நேயர்களே, ராசியாதிபதி 9ல் இருந்து லாபத்தை பார்க்க தகப்பனார் பூர்வீக சொத்துக்கள் பெயர் மாற்றம் ஏற்படும். 3ஆம் இடத்தை சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பார்க்க மாமன் உதவி, அரசாங்கம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 6க்கு உடையவன் 5ஐ பார்க்க கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, ராசியில் குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க ராகுவும் பார்க்க தடைபட்ட திருமணம் நடக்கும். 2ஆம் இடத்தை சூரியன், செவ்வாய் பார்க்க நாளை சுக்கிரன் பார்க்க அரசாங்க வீட்டு மனை பட்டா கிடைக்கும். 3ஆம் இடத்தை சனி, ராகு பார்க்க செவ்வாயும் பார்க்க பயணத்தில் கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, 5ல் சந்திரன் இருக்க தாய் பிறந்த வீட்டில் வளைகாப்பு நடக்கும். 2ஆம் இடத்தில் சனி, ராகு பார்க்க மனைவியிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். 4ல் சந்திரன் குரு பார்க்க தாய் சந்தோஷமடைவார், வீடு கட்ட யோகம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி 6ல் இருந்து விரயத்தை பார்க்க காய்ச்சல், சொத்து வில்லங்கம் வர வாய்ப்பு உள்ளது. 10க்குடைய சுக்கிரன் விரயத்தை பார்க்க தொழிலில் கவனம் தேவை. 3ஐ குரு பார்க்க சகோதரனுக்கு லாபம் தரும். கன்னி ராசி நேயர்களே, ராசியாதிபதி 7ஐ பார்க்க கணவன் மனைவி உறவு மேம்படும். 3ஆவது இடத்தை சனி, சந்திரன் இருக்க தாய்க்கு மனக்குழப்பம். 6ல் சனி இருக்க 12ஐ பார்க்க பயணத்தை தவிர்க்கவும். துளாராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 4ல் இருந்து 6ஐ பார்க்க பணவரவு தடைப்படும். புதன், செவ்வாய் 4ல் இருக்க சொத்து பத்திரத்தில் வில்லங்கம் ஏற்படும். 2ல் சந்திரன் இருந்து
தொழிலை பார்க்க தொழில் லாபம் தரும். விருச்சக ராசி நேயர்களே, 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்க திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நாளில் சனி ராகு இருக்க வீட்டில் குழப்பம். வாஷிங் மிஷின் பழுதாக கூடும். சந்திரன் 7ஐ பார்க்க மனைவி கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வார்கள். தனுசு ராசி நேயர்களே, 9 குடையவன் 2இல் செவ்வாய் புதன் இருக்க சொத்து இழப்பு ஏற்படும். வில்லங்கம் ஏற்படும். 3இல் சனி ராகு இருக்க தோள்பட்டை வலி. 5இல் சனி பார்க்க பிள்ளைகளால் தொல்லை ஏற்படும். மகர ராசி நேயர்களே, 12ஐயும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்க சனி இருக்க தடைபட்ட திருமணம் நடக்கும். 4-11 கூடிய செவ்வாய் உச்சம் பெற தாயாரால் லாபம் ஏற்படும். 2இல் ராகு இருந்து 12ஐ பார்க்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, 5இல் குரு இருக்க புத்திர பாக்கியம் உண்டு. பிள்ளைகளால் லாபம். அரசாங்கம் பூமி விரயம் ஏற்படும். 6 கூடிய சந்திரன் 10இல் இருக்க தொழிலில் கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, 6 கூடிய சூரியன் 2ஐ பார்க்க எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 4இல் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்க தாய்க்கு குடல் சம்பந்தமான நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 7 கூடிய புதன் லாபத்தை பார்க்க மனைவியினால் லாபம் ஏற்படும். இத்துடன் இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மறுபடியும் ராசி பலன் நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கின்றேன். உங்கள் திருப்பூர் சுவாமி யூடியூப் சேனல் சார்பாகவும் அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா.